வெண்ணிலாவுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம விஜய் அண்ட் காவேரி 2 பேருமே சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, காவேரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க விஜயை மட்டும் கோர்த்து விட்டுட்டு அவங்க ஒதுங்கி நிற்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொமோ அன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரொமோவில் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலா போய் காவேரிகிட்ட வம்புழுக்கிறாங்க. காவேரி வர்ற ரூட்டை போய் பார்த்துட்டு அங்கே நின்று எங்கே பாருமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், நீ தானே என்ன ஆசிரமத்துலேருந்து கூட்டு வந்த, ஸோ அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ், போதும் விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ இதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அப்போது காவேரிக்கு டென்ஷன் ஆகுது. ஏமா இங்கே பாரு, அது உங்கள் 2 பேர் பிரச்சனை சரியா, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. வெண்ணிலா அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அது ஓம் பாடு அவர் பாடு சரியா, என்கிட்ட எந்த பிரச்சனையும் வராதிங்க, நான் பாட்டுக்கு ஒதுங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, நாளைக்கு எங்கள் 2 பேருக்கு கல்யாணம், உன்னால் முடிஞ்சால் தடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சவால்லாம் விடுறாங்க. இது காவேரிக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துது அண்ட் கோவத்தை ஏற்படுத்துது. ஏன்னா முடிஞ்சா நீ செஞ்சுக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட பிச்சைக்காரி மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கோர்த்து விடுறாங்க. அது விஜய் பாடு ஓம்பாடு, என்ன எதுக்கு இன்வால்வ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நமக்கு டென்ஷன் ஆகுது. ஏமா உனக்காக தானமா விஜய் அவ்வளோ தூரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அப்போது கொஞ்சமாவது ஓரளவுக்கு ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்காவது விஜய்க்கு ஆதரவா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், முடிஞ்சா நீ தடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, பார்க்கலாம் அவனால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நானும் விஜய் லவ் பண்ண தான் செய்கிறேன், அவரும் என்ன லவ் பண்ணுறாரு, இது எங்களோட 2 பேரோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லையா ஒரே போடு, இங்கே பாருமா உன்னோட குழந்தை எங்கே இருக்குது அது தெரியாது, பட் என் குழந்தை, அதாவது விஜயோட குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்குதுமா, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையாவது சொல்லலாம். அந்த விஷயத்த சொன்னால் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா காவேரி விஜய் வாழ்க்கையிலே வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போய் பிரச்சனை பண்ணால் அது அவங்களுக்கு தான் அசிங்கம். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதை அவங்களுக்கு சாதகமாக இருக்காது, அவங்களுக்கு அது பாதகமாக தான் இருக்கும். யாருமே அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயம் அப்படி இல்லையா. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பண்ணது தப்பு, இங்க பாரு அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தையை பெற்றுக்க போறாங்க, அப்ப எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் விரும்பி இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு நீ யோசிச்சுக்கோமா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வராது அப்படின்னு சொல்லி எங்க போய் சொன்னாலும் அடிச்சு துரத்திடுவாங்க. அப்படி ஒரு சான்சஸை வச்சுக்கிட்டு காவேரி எதுவுமே செய்யலை அப்படிங்கும் போதாங்க நமக்கு வேதனையா இருக்குது. சரி, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் இருக்காரு அப்படிங்கும்போது விஜய்க்கு ஆதரவாவது சில விஷயங்கள் செய்யலாம், விஜய்க்கு ஹெல்ப்பாவது பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி காவேரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய்கிட்ட என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்பிராஜனை இவங்க ஆளை திரட்டுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க மதுரையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்க. ஏன்னா தனியாலாம் போய் விஜய்கிட்ட நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் விஜய் அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டான். ஸோ நம்மளால் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியூரில் இருக்கிற எல்லா ஆளையும் இறக்குங்க, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் உங்களுக்கு சொந்தக்காரங்க ஊரில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கிடுவோம். ஏன்னா நீங்கள் மட்டும் போய் கேட்டிங்கன்னா உங்களையே அடித்து அனுப்பிடுவான், அல்லது உங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அடுத்து வேறு ஆப்ஷனே இருக்காது, அவன் வசமாக சிக்கிக்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவரையும் அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த முட்டாளும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறது உண்மை. ஏன்னா விஜய் அப்போவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்டையும் கேட்குறீங்க அவங்ககிட்டையும் கேட்குறீங்க, ஓகே, பட் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நடந்த பிரச்சனையிலே சொன்னார். எங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் பகை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாராக இருந்தாலும் குழந்தைக்கு கூட தெரியும் விஜயை பற்றி அவங்க ஒரு விஷயத்தை தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கருத்துக்கு அவர் வரணும், கேட்கணும் விஜய்கிட்ட, விஜய் உங்களை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க விஜய், இது உண்மையான்னு கேட்டால் அவரே உண்மைனா உண்மைன்னு சொல்ல போகிறாரு, இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாரு. அப்படி இல்லையா 2 பேர் வச்சுக்கிட்டு எது நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆனால் நம்பிராஜன் அப்படி சொல்லலை, ஒரு சார்பாக தான் அவர் செயல்படுறாரு. அண்ட் பசுபதி சொன்னதான் சரி, பசுமதி சொன்னதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதை நம்பி இவரும் போய் அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட போயிருக்காரு. பட் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை விஜய்க்கு இப்போதைக்கு முடியாது போல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது மேலும் பெரிய பிரச்சனையாக இழுத்துட்டு போகுது. ஏன்னா இப்படியே போச்சு அப்படின்னா விஜய்க்கு தான் சிக்கல். இப்படியே போய்கிருந்துச்சு அப்படின்னா காவேரி கூட விஜயால் சேர முடியாது. இவரும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம காவேரி கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதே பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த வெண்ணிலாவோட சாப்டர் க்ளோஸ்
க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் வந்து எனக்கு காவேரியா வெண்ணிலாவான்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதே மாதிரி தான் காவேரியும் எனக்கு வந்து நான் யோசிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை 2 பேருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் முடிவு பண்ணி பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து செய்யணும். எதுவாக இருந்தாலும் சும்மா சேராமல் அவங்க ஒரு பக்கம் விஜய் நீங்கள் ஒரு பக்கம் போராடுங்க, நான் எங்கிட்ட ஒரு பக்கம் போராடுறேன், ஸோ 2 பேரும் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் 2 பேருமே நினைக்கிற விஷயம் நடக்காது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேர் நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக மாறி போயிடும். அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. சரிங்க, இது வந்து ஒரு பிளான், நம்பிராஜனை வச்சு ஒரு பிளான். அதை விட கேவலமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை விஜய் வந்து இந்த விஷயத்தில் தப்பிச்சிட்டாரு, நம்பிராஜன் வந்து ஆட்களை கூட்டு வந்தார், அதை வச்சு எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அன்பரசு இருக்கார் இல்லையா, அன்பரசை வச்சு அடுத்த பிளானை மூவ் பண்ணுறாங்க. அன்பரசிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணம் நீங்கள் தான், அதாவது விஜய் தான், விஜய் சொல்லி தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளோ கேவலமான வேலை! இப்படி இந்த பொழப்பு தேவையா பசுபதி அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பசுபதி ராகினி அவங்க 2 பேரோட பிளான் தான். இந்த பொழப்பு இவ்வளோ கேவலம் மானகட்ட பொழப்பு தேவைதானா சொல்லுங்கள் கோபி, இந்த உங்களுக்கு மானகட்ட பொழப்பு தேவைதானா அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேவலமான பிரச்சனையை வந்து மாற்றுறாங்க. முழுக்க இந்த பழியை தூக்கி விஜய் மேலே போட்டுட்டு விஜயை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஜெயிலுக்கு போய் என்ன விஜய் சும்மாவாக இருப்பார்? உண்மை என்ன அப்படின்றத அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? உண்மை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியாதா? அன்பரசு இதுக்கப்புறம் வெளியவே வர முடியாத அளவுக்கு செய்யணும்னு நினச்சா கூட அவரால் செய்ய முடியும். ஸோ இது எதுவுமே தெரியாமல் முட்டாள் மாதிரி சில விஷயங்களை பசுபதி சொல்கிறத கேட்டு அன்பரசு பண்ணிக்கிட்டு இருக்கான். அஜய் வந்து என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து அவங்க அப்பாவுக்கு சாதகமாக தான் பேச, அவங்க அப்பாவை ஏற்றி விடுற மாதிரி பேச, அவனும் பார்த்தீங்கன்னா ஓகேடா உனக்காக நான் பண்ணுறேன்டா, உள்ளே இருந்தா என்ன வெளியே இருந்தா என்ன, உனக்காக என்னால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த முட்டாளும் வந்து இப்போ பண்ண போகுது, வசமாக சிக்க போகுது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பசுபதி உனக்கும் டாட்டா உங்கள் அப்பனுக்கும் டாட்டா அப்படின்ற மாதிரி அஜய்க்கும் டாட்டா அவங்க அப்பன் அன்பரசுக்கும் டாட்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறான். கடைசியில் இவங்க தான் சிக்கி சின்னாபண்ணமாக போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட பிளானெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க போட்டிருக்கிற விஷயங்கள், போட்டிருக்கிற பிளான், திட்டம் எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில்லான பிளானே கிடையாது, எல்லாமே அறகுறை. ஏன்னா விஜய்க்கு வந்து ப்ரூஃப் அழகாக கிடைக்கும். அவர் நினச்சார் அப்படின்னா அன்பரசை எப்போவே தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கலாம். அவர் தான் ஏதோ இறக்கப்பட்டு பாவப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தேவையே இல்லாமல் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணி விஜயை மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடைசியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த முறை மட்டும் இவங்க அசிங்கப்பட்டாங்க அப்படின்னா இனி அவங்களால எந்திரிச்சு கூட வாழ்க்கையில் எங்கேயுமே எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் வந்து சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு போயிடுவார். ஸோ கடைசி வரைக்கும் அன்பரசு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவார் விஜய். ஏன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும் இந்த தப்பெல்லாம் யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுருவார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் காவேரி தப்பிக்கணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து சண்டை போடணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு பக்கபலமாக நம்ம காவேரி நிற்கணும். ஸோ விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்து நின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும். 2 பேரும் ஒருத்தர் விட்டுட்டு விஜய் நீங்கள் போய் பிரச்சனையை பார்த்துக்கோங்க, காவேரி நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து முடியவே முடியாது. மேலும் இது பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக தான் மாறுமே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு அப்படின்ற விஷயமே இருக்காது. ஸோ அதனால இதுக்கப்புறமாவது காவேரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட நின்று விஜய்க்காக சண்டை போடணும். ஏன்னா அவங்களுக்கு விஜய் முக்கியம்தான். அவங்க வந்து என்னதான் வெளிப்படையாக சொல்லலைனாலும் அவங்களுக்கு விஜய் முக்கியம்தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க நடந்துக்கிற விஷயங்கள், அவங்க சொல்கிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கே தெரியுது விஜய் வந்து அவங்களுக்கு முக்கியம்தான் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமாம் எனக்கு விஜய் முக்கியம்தான், எனக்கு விஜய் வேணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுதான் இங்கே வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்களும் சேர்ந்து சொன்னால் மட்டும்தான் விஜயால் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக சண்டை போட முடியும். அந்த குழந்தை இருக்கிற விஷயத்தையே டாக்டராக வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் விஜய் நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் விஜய் வந்து ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. நடந்தாலும் அது வேஸ்ட்டு. ஏன்னா இப்படி இருந்துக்கிட்டு அவங்க என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னா எவ்வளோ சப்போர்ட் வேணாலும் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே இருந்து கூட சப்போர்ட் பண்ணலாம். இல்லையா இறங்கி மீடியா கிட்ட போய் இங்கே பாருங்கள்
என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாள் தான் விஜய் மேலே நீங்கள், ஏன்னா விஜய் மேலே வந்து அவ்வளோ அவதூறு தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இறங்கி சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுங்க, மீடியாவை கூப்பிட்டு ஒரே பேட்டி தான் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம காவேரி. அதை மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நடக்க வேண்டிய நேரம் காலம் எல்லாமே நெருங்கி பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த விஷயத்தை மட்டும் காவேரி வந்து சரியாக செஞ்சுட்டாங்க. விஜய்க்கு ஆதரவாக அவங்களால முடிஞ்ச விஷயத்தை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க, அவ்வளோதான். விஜயை வந்து இதுக்கப்புறம் கையில் பிடிக்க முடியாது. ஏற்கனவே வந்து தான் அப்பாவாக போகிறேன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சே விஜய் வந்து அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து சொல்ல வேண்டாம், நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வேற லெவல் மனுஷன். அந்த அளவுக்கு நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு விஜயோட மனசு தங்கமான மனசுங்க. ஸோ இந்த மனசுக்காகவாவது நம்ம காவேரி விஜய் பக்கம் நின்று சண்டை போடணும் விஜய் கூட சேர்ந்து அப்படின்றது நம்மளோட ஆசை. சரிங்க, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? வெண்ணிலாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாண ஏற்பாடு. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு அப்படின்றது நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பசுபதி அண்ட் ராகினி அவங்க போய் ஏற்றி விடுறாங்க வெண்ணிலாவை. வெண்ணிலா இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி கேளு, இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன், நான் செத்துருவேன், நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட நான் வாழணும், இல்லை அப்படின்னா என்னோட வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயை மிரட்ட, விஜய்க்கு வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோமா, நீ என்ன பண்ணுன்னு நினைக்கிறியோ தாராளமாக பண்ணு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல. ஸோ அப்போ என்னோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது, உங்களோட வாழ்க்கை மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம், எல்லாமே சுயநலமாக தான் இருக்கீங்களா, எல்லாமே சுயநலமாக தான் என்கிட்ட பழகுனீங்களா அப்படின்ற மாதிரி விஜயை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களாமா. விஜய் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணது தப்பு, நம்ம வந்து வெண்ணிலா கூட தான் வாழணும், வெண்ணிலா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவங்கள தேடி போகணுமா. அவங்க பண்ணுற பிளானை பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற பிளானாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நினச்சானாலும் அது நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ பாப்போம், இதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, இந்த விஷயம்லாம் நடக்காது, நம்ம போடுற பிளான்லாம் தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி இதுக்கப்புறமும் அவங்க புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்க இவ்வளோ நாள் பட்ட பாடு எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அதால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் இந்த பிரச்சனை வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இது வந்து காவேரியை நோக்கி, காவேரி மைய பற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கும்போது காவேரியும் விஜய் பக்கம் நின்று பேசணும். ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ விஜய் அடுத்து எடுக்க போகிற முடிவு என்ன, போய் வந்து பேசினாலும் இதுக்கப்புறம் சம்மதிக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அளவுக்கு கூட ஏதோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி என்னத்தையும் சொல்லி சம்திங் வந்து ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண வைக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு துளியளவும் கிடையாது அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்படி கன்சீவாக இருக்கிறாங்க காவேரி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு விஜய் வந்து விட்டுட்டு போவார்னு நினைக்கிறீங்க? ஐயோ அப்படியா வெண்ணிலா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் வெண்ணிலா, நீ தான் என்னோட உயிர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க? நெவர், வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் காவேரி மேலே இன்னும் அன்பா பாசமா காவேரி இதுக்கப்புறம் தான் நல்லா பார்த்துக்க போறாரு. இது வரைக்கும் பார்த்தது என்னங்க, இதுக்கப்புறம் தாங்க நம்ம எதிர்பார்க்காத விதமாக காதலை கொட்டி தீர்க்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படா நம்ம காவேரி கூட சேருவோம், நம்மளோட வாழ்க்கை மிச்ச வாழ்க்கையாவது காவேரி கூட வாழ்ந்துடலாமா, ஏன்னா எல்லாமே நமக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கே. ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையை வந்து காவேரி கூட நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் ஏங்கி போயிருக்காரு, தவிச்சு போயிருக்காரு அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஏங்கி போயிருக்காரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் சேரணும் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து ஒருத்தரை ஒருத்தருக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 3வது தேர்ட் பர்சன், அதாவது வெண்ணிலா மாதிரி ஆட்களோட சதித்திட்டத்தை முறியடிக்க முடியும். அவங்கள வந்து குப்புற விழுக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. இவங்க 2 பேரும் எவ்வளோ தூரத்துக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அப்போ தான் இந்த சைத்தான்கள்லாம் கிட்டவே நெருங்காது. இவங்களோட ஒற்றுமை எங்கே கலையுதோ அங்கே தாங்க இவங்களோட கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து தான் இவங்களோட தோல்விகள் ஆரம்பிக்கும், அங்கேருந்து தான் இவங்க வந்து தோற்று போக ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து தான் இவங்களோட பிரிவுகள் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்ற நம்மளோட எல்லாரோட முழு ஆசையாக இருக்குது. 2 பேரும் இதுக்கப்புறம் சேரணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி வேணால் வந்து இவங்க அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கலாம், நாளைக்கு எப்போ வேணாலும் தட்டி விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவே நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி தான். அவங்க 2 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இடையில அங்கங்கே சின்ன சின்ன தப்புகள் நடக்கிறது வந்து சகஜம்தான். இப்போ வெண்ணிலா உள்ள வந்து பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் சாதாரணம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை வந்து இவங்க இப்படியே விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய இஷ்யூவாக மாறும். இதை வந்து கேட்கணும், இது வந்து எப்படா அப்படி நடக்க போச்சு, எப்படா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும். அல்லது கேட்டால் மட்டும்தான், ஏன்னா பிரச்சனைகள் வந்து கேள்வி கேட்காம முடியாது. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும். எப்படா அப்படி நடந்து போச்சு, எப்படா இது வந்து எங்கடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்.
கேள்வி கேட்காம இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராது. அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்வியை யார் கேட்கணும்? நம்ம விஜய் கேட்கணும், காவேரி கேட்கணும், அல்லது 2 பேரும் சேர்ந்து கேட்கணும். வாங்கடா உங்களால் முடிஞ்ச விஷயத்த பாருங்கடா, நீங்களா நாங்களான்னு பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டை போடணும். இவங்க கூட சண்டை போட்டால் தான் இவங்க அடங்குவாங்க. இல்லை அப்படின்னா இவங்க பாட்டுக்கு சரி அவங்க தான் ஒன்றுமே சொல்லலைல, நமக்கு என்ன, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவாக இருக்கட்டும் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டான விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது யாருக்கு, இந்த குரூப்புக்கு, பசுபதி குரூப்பு அண்டு நம்ம ராகினி இவங்களுக்கு வந்து நம்ம காவேரி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் தெரிய வந்துச்சுன்னா ஐயோ அந்நேரம் அவங்க மூஞ்சா பார்க்கணுமே. விஜய் காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்களோ எல்லாமே சுக்குநூறாக நொறுங்கிருங்க. 1 2 கிடையாது, இவங்க போட்ட திட்டம் எல்லாமே சுக்குநூறாக நொறுங்கிடும். கனவுல கூட அவங்க நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக நடக்கும், எல்லாமே இவங்களுக்கு நினச்ச மாதிரி தான் நடக்கும். காவேரி விஜய் வந்து அவ்வளோ ஈஸியாக பிரிச்சிடலாம், இவங்க அவ்வளோ பெரிய அலுப்பா இல்லை அவ்வளோ பெரிய கப்பலா பார்த்துடலாம், இவங்க ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்ப்போம் இந்த பிரச்சனை வந்து எங்கே போய் முடிய போகுது, எப்படி இந்த பிரச்சனையை நம்ம காவேரி விஜய் வந்து முடிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்தா மட்டும்தான் சேர முடியும். இல்லை அப்படின்னா வெண்ணிலாவால் என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். இன்றைக்கி வேணால் இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து திரும்ப ஒரு காலை சுற்றின பாம்பு மாதிரி வெண்ணிலா இவங்ககிட்ட இந்த பிரச்சனைக்காகவே தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. சரி நான் எப்படா நீங்கள் நல்லா இருக்கீங்களாடா, நான் விட்டுட்டு போயிடுவேன்டா, நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்கடா, சந்தோஷமாக இருந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நெவர், வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை தான் கொடுப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், விஜய் காவேரி 2 பேரும் சேர்றதுல மட்டும்தான் இருக்குது. சேர்றது அப்படின்றத விட அவங்களோட ஒற்றுமையில் தான் இருக்குது. அவங்களோட ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒருத்தர் லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஸோ ஒருத்தர் வந்து பிடிச்சி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஸோ இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னா முதல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக சண்டை போடணும். ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக விட்டு கொடுக்காம அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அதுதாங்க இதுக்கப்புறம் ஹைலைட்டாக பேசப்படும். இவங்க வந்து இல்லைங்க நான் பேச மாட்டேன், நீங்கள் வந்து இப்போ வந்து அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து விஜயை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சமாளிக்க முடியுமோ இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை, நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடி இந்த வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணுங்க. இதுதான் நமக்கு வந்து சரியான ஒரு டைம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே போயிடுங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தை இந்த இடத்துல விட்டுறவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி பக்கபலமாக விஜய் கூட நின்று சண்டை போட்டாங்கன்னா தாங்க அது வந்து லைஃபு. ஏன்னா இப்போ காவேரி பண்ணுறது முழுக்க ஒரு சுயநலம் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா காவேரி பண்ணுறது இப்போ முழுக்க ஒரு சுயநலமான ஒரு வேலை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் வந்து நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையில் இவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்களை சுற்றி தான் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறத விட வாங்க விஜய் நம்ம சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ தானே அவருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ரைட்டு, காவேரி நம்ம பக்கம் நிற்கிறா, நம்ம இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம், நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம காவேரி கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தோணும். அவரும் வந்து அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வந்து பிரயாசப்படுவார். ஸோ அந்த விஷயத்தை வந்து காவேரி வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. விஜய் நீங்கள் போய் பாருங்கன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவரால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு மனுஷன் தனியாக போராட வேண்டியது இருக்குது. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்த்து அது ஒரு ஆளாக ராகினி, அஜய், பசுபதி, அன்பரசு, இப்போ புதுசாக நம்பிராஜன், அப்புறம் வெண்ணிலா, இத்தனை பேர் கூட தனி ஒரு ஆளாக சண்டை போட விட்டு அம்மா மட்டும் நல்லா சொகுசாக உட்காந்துருக்கிறதுல எந்த வகையில் நியாயம் உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்க. ஸோ இவங்களும் சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் நம்மளோட ஆசை, நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை விஜய் நீங்கள் சண்டை போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து அப்பளை விற்க போகிறேன், அப்பளை விற்றுட்டு வரேன், அதுக்கப்புறம் மேபி எனக்கு எதுவும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களை வந்து மீட் பண்ணுறேன், அப்போ என் கூட ரொமான்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் போதும். பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, மற்ற பிரச்சனை வரும்போது நான் ஒதுங்கிக்கிறேன், ஸோ எனக்கு இது தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறத எந்த வகையிலும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா ஒருத்தர் சண்டை போடணும், ஒருத்தருக்காக அவங்க சண்டை போடணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆசை. நம்ம ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா
காவேரி விஜய் 2 பேரும் சேர்ந்து வீக்கா அப்படின்றது ஒரு சிம்பல் கிடையாது, ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது அவங்க 2 பேரோட கையில் மட்டும் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக செய்ய போகிற விஷயம்ல தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரையும் கலட்டி விடாமல் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது தாங்க சூப்பரான விஷயம். இந்த ஒற்றுமை தான் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கப்புறமாவது காவேரி விஜய் கூட நின்று வாங்க விஜய் நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி போராடணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற எபிசோட் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தாங்க போகுது. காவேரி வந்து ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அன்னாரும் வெண்ணிலா வந்து குறுக்க வந்து காவேரி கிட்ட வம்பளுக்குறாங்க. நீங்கள் தான் என்னை ஆசிரமத்துலேருந்து கூட்டு வந்தீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டீங்க, இதை நான் மீடியா கிட்ட சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தலை. ஏன் அப்படின்னா என்ன நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க, கூட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றதுனால நான் வந்து இந்த விஷயத்தில் உங்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒதுங்கிக்கிட்டீங்க, ஆனாலும் விஜய் வந்து உங்கள் மேலே தான் அன்பாக இருக்காரு. நீங்கள் விஜய் கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றத நீங்கள் விஜய் கிட்ட போய் சொல்லி விஜய்க்கு நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க நான் எதுக்குங்க போய் விஜய்கிட்ட சொல்லணும், உங்களோட விஜய் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க, எதுக்கு இந்த விஷயத்தில் என்ன இன்வால்வ் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இந்த பிரச்சனை வந்து இப்படியே போய்கிட்டுருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் 2 பேரும் சேரவே முடியாது. வெண்ணிலா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் தூக்கி விஜய் வந்து தன்னோட தலையில் சுமந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் விஜய்க்கு ஆதரவாக அவங்க சில விஷயத்தில் வந்து உணர்னா இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் விஜய் வந்து தனியாக போராடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. சேர்ந்து போராடினா தான் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும், சீக்கிரமே முடியும். ஸோ அதுதான் நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.